إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சூப்பர் முஸ்லிம் எனும் பெயரிலே தென்னிந்தியாவிலிருந்து முஸ்தபா என்பவர் மார்க்க ரீதியிலான வழிகாட்டலை மக்களுக்கு வழங்குகின்றார். பிறை என்பது ஃபஜ்ரிலே பார்க்கப்பட வேண்டும், ஃபஜ்ரிலிருந்து தான் நாள் துவங்குகின்றது என்ற தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஹிஜ்ரி கமிட்டியினருடைய நிலைப்பாடு சரி என்பதை இவர் மக்களுக்கு போதிக்கின்றார். அந்த வகையில் நாள் துவங்குவதென்பது மகரிபிலிருந்து அல்ல, ஃபஜ்ரிலிருந்து தான் துவங்குகின்றது என்ற ஒரு கருத்தை யூடியூப் தளத்திலே இவர் பதிவு செய்திருக்கின்றார். அதே தென்னிந்தியாவைச் சேர்ந்த முகமது ஹுசைன் என்பவர் இந்த பதிவை முன்வைத்து ஃபஜ்ரிலிருந்து நாள் துவங்குகின்றது என கூறி அதற்கு ஹதீஸ் ஆதாரங்களை இவர் முன்வைக்கின்றார். ஆனால் மகரிபிலிருந்து நாள் துவங்குவதாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம், இதன் உண்மையை தெளிவுபடுத்துங்கள் என இவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். இது பற்றி விரிவான இந்த கருத்தை நாம் அறிந்த வரையில் தற்காலத்தில் முன்வைக்கின்ற முதல் அமைப்பினர் தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஹிஜ்ரி கமிட்டியினர். பல வருடங்களுக்கு முன்னரிலிருந்தே பல்வேறு வியாக்கியானங்கள், விளக்கங்கள், தெளிவுரைகள், பதில்கள் வழங்கி வருகின்றார். அவற்றை உள்வாங்கிய போது இது அறிவின் அடிப்படையிலான வழிகாட்டல் அல்ல, அறிவீனத்தின் வெளிப்பாடு என்பதை உணர்ந்தோம். இது பற்றி உலமாக்கள் அமர்ந்து அலசுவதற்கான அழைப்பை பல வருடங்களுக்கு முன்னரிலிருந்தே அவர்களுக்கு இது போன்ற ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வருகின்றோம். கேள்வி தொடுக்கின்றவர்களிடம் இதனை அவர்களுக்கு எட்டி வையுங்கள் என கூறி வருகின்றோம். எனவே முதலாவது விடயம், அறிவீனமான வழிகாட்டலை வழங்குகின்ற இந்த முஸ்தபா என்பவர் இந்த பதிவின் இறுதியிலே இது பற்றிய விளக்கங்கள், ஆதாரங்கள் என்பவற்றை ஹிஜ்ரி கமிட்டியினரிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகின்றார். பல வருடங்களுக்கு முன்னரே அவர்களிடம் அது பற்றி நேரடியான அமர்விற்கு அழைக்கப்பட்டு பதிலும் கிடையாது. அவர்கள் அறிவீனத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை கூறுகின்றார்கள் என இது பற்றிய விரிவான ஆதாரங்களுடன் கூடிய எமது ஒரு பதிலை நாம் வழங்கி இருக்கின்றோம். எமது யூடியூப் தளத்திலே அது காணப்படுகின்றது. இந்த பதிலின் கீழே இங்கே இன்ஷா அல்லாஹ் விரிவான ஆதாரங்களுடன் கூடிய பதில் தேவையானவர்களுக்காக அதனை பதிவிடுகின்றோம். ஏற்கனவே பதில் வழங்கப்பட்ட இந்த விடயத்தில் நேர்வழியை தேடுகின்ற மக்களுக்கு மிகச் சுருக்கமான அறிவு மட்டத்தில் மிக குறைந்தவரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இதன் உண்மையை தெளிவுபடுத்துகின்றோம். இப்போது நாளின் துவக்கம் ஃபஜ்ரா மகரிபா என்றால் முதலிலே நாள் என்பது இஸ்லாமிய பரிபாஷையில் இரண்டு கருத்துக்களிலே பயன்படுத்தப்படுகின்றது. பூமி ஒருமுறை தன்னைத்தானே சுற்றி வருகின்ற அந்த ஒரு நாள் என்பது 24 மணி நேரங்கள் கொண்டது. இந்த நாள் என்பது ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. உதாரணமாக ஒரு நாளையிலே 5 நேர தொழுகைகள் என ஹதீஸிலே நாம் பார்க்கலாம். இவ்வாறு தொழுகையை பொறுத்தவரையிலே ஃபஜ்ர் தொழுகை முதன்மையானதாகும், நடுத்தொழுகை அசர் தொழுகையாகும், நாளின் இறுதி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என இரவிலே இறுதியாக வித்ர் தொழ வேண்டும் என நபி அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். எனவே ஆலிம் அல்லாத இந்த முஸ்தபா என்பவர் இந்த முதல் பகுதியை புரிந்து கொண்டு சரியாக கூறியிருக்கின்றார். ஆனால் பிறையோடு சம்பந்தப்படுகின்ற போது 7 நாட்கள் கொண்ட ஒரு கிழமை, அதாவது 24 மணி நேரம் வரைக்கும் அது ஒரு நாள், நேரம் என்ற வார்த்தையிலே குறிப்பிடுகின்றோம். அதே அரபு மொழியிலே யௌம் என பயன்படுத்தப்படுகின்ற அல்லது பிறை பார்ப்பதற்கு நாம் எப்போது பிறை பார்க்க வேண்டும் என்ற விடயம், அந்த விடயத்திற்கு நாள் என்பதை பயன்படுத்துகின்ற போது 29வது நாள் மாலை முடிவடைகின்ற போது மகரிபில் இருந்துதான் அந்த நாள் ஆரம்பிக்கின்றது, அதாவது இரவில் இருந்துதான் நாள் ஆரம்பிக்கின்றது. எனவேதான் நபியின் காலத்திலே
இன்ன இரவையிலே நாம் பிறை கண்டோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. என்ற அளவிற்கு என்றால் இந்த அறிவில்லாத ஒரு தீர்ப்பை வழங்குகின்ற முஸ்தபா என்பவர் கூட இங்கே முன்வைக்கப்பட்ட பதிவிலே மாதத்தின் முதல் பிறை என்பது மகரிபில் தான் தென்படும் என்ற உண்மையை இதிலே கூறியிருக்கின்றார். வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை செவிமடுத்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே நாள் என்பது 24 மணி நேரத்திற்கு உட்பட்ட நேரத்தையும் குறிக்கும். அப்படி வருகின்ற போது தொழுகையிலே முதல் தொழுகை ஃபஜ்ர் தொழுகையாகும், இறுதி தொழுகை வித்ராகும். இரவையிலே தொழ வேண்டும். அதே நேரத்தில் பிறை பார்ப்பதற்குரிய நாள் எப்போது துவங்குகின்றது? கிழமையின் முதல் நாள் எப்போது துவங்குகின்றது? மாதத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் இரவையிலே பிறை பார்ப்பதா பகலிலே பிறை பார்ப்பதா என்றால் இந்த நாள் என்பதன் இரண்டாவது கருத்தின் அடிப்படையில் குறிப்பாக பிறை பார்ப்பதற்கு நாளின் துவக்கம் மகரிபே ஆகும். முதல் பிறை மட்டும்தான் பார்க்கப்படும். அதுதான் நபியின் காலத்திலிருந்து முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய முறையாகும். இப்போது இவருடைய அறிவில்லாமல் இவர் வழிகாட்டுவதன் காரணமாக அரைகுறையாக எப்படி இவர் விளங்கி இருக்கின்றார், அதற்கு முன்வைக்கின்ற ஆதாரம் சரியானதா என்ற அந்த ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி விடுகின்றோம். சஹீஹ் புகாரியிலே 2033வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே நபி அவர்கள் நாளின் துவக்கம் ஃபஜ்ர் என்பதால் இஅ்திகாஃப் இருப்பதற்கு ஃபஜ்ரின் பிறகுதான் இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸிலிருந்து கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த ஹதீஸிலே அப்படி இருக்கின்றதா? கவனியுங்கள். இந்த ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபகுன்து அத்ரிபு லஹு ஹிபான். நபி அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்காக நான் கூடாரம் அமைப்பேன். ஃபைஸல்லி சுப்ஹ சும்ம யதுகுலுஹு. அதன் பின்னர் நபி அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அந்த கூடாரத்திற்குள் அதன் பிறகு நுழைவார்கள் என்று ஹதீஸ் இருக்கின்றது. அறிவில்லாத காரணத்தினால், ஆலிம் இல்லை என்பதால் இந்த முஸ்தபா என்பவர் இந்த ஹதீஸிலிருந்து கூடாரத்திற்குள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நபி அவர்கள் நுழைவார்கள் என்பதை, இஅ்திகாஃப் இருப்பதையே ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகுதான் செய்வார்கள் என அறிவீனமாக புரிந்திருக்கின்றார். இவர் புரிந்தது தப்பு என்பதை மிக தெளிவாக கூறுகின்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 2016வது இலக்கத்தில் இருக்கின்றது. இதே இஅ்திகாஃப் பற்றிய நீண்ட ஹதீஸ். முதல் 10 இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை தேடினார்கள், கிடைக்கவில்லை. தொடர்ந்து நடுப்பத்திலும் இருப்போம் என்று இருந்து அதிலே தேடினார்கள், அதுவும் கிடைக்கவில்லை. இப்படி வருகின்ற போது அந்த ஹதீஸிலே வருகின்றது, ஃபஹரஜ சபீஹத 20வது நாளின் காலையிலே வெளிப்பட்டு எங்களுக்கு வழிகாட்டினார்கள், உபதேசம் செய்தார்கள். நன்றாக கவனியுங்கள். 20வது நாள் காலையிலே வெளிப்படுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த 20வது நாளின் இரவு என்பது அதற்கு முன்னரேயே வந்துவிட்டது. அதாவது பகலைக்கு முன்னதாக இரவு துவங்கி இருக்கின்றது. எனவேதான் 20வது நாளின் இரவிலும் நபி அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடி அது கிடைக்கவில்லை. எனவே அதன் பிறகு மீதமுள்ள 30வது வரைக்குமான அல்லது 29 இறுதி 10 ஒற்றை இரவுகளிலே அதனை தேடுங்கள் என்று நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக 20வது நாளின் இரவு முதலிலே வந்திருக்கின்றது. அந்த இரவிலே நபி அவர்கள் லைலத்துல் கத்ரை தேடி இருக்கின்றார்கள், அது கிடைக்கவில்லை. எனவே இரவின் பிறகு வரக்கூடிய பகலிலே அதன் பின்னர் மீதமுள்ள இறுதி 10 ஒற்றை இரவுகளிலே அதனை தேடுங்கள் என வழிகாட்டினார்கள். எனவே பிறை பார்ப்பது மகரிபிலே பார்க்க வேண்டும். பிறை பார்க்கின்ற அந்த மாதங்களை காட்டுகின்ற நாட்கள் என்பது மகரிபில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே நாளின் ஆரம்பம் அது நேரமாக இருந்தால் மட்டும்தான் ஐவேளை தொழுகைக்குரிய அந்த 24 மணி நேரத்திற்கு உட்பட்ட நேரம்.
அது ஃபஜ்ரிலிருந்து ஆரம்பிக்கின்றது. ஆனால் பிறை பார்ப்பதற்குரிய நாள் மகரிபிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்ற மிகப்பெரிய உண்மையை இவர் புரியாமல், அறிவில்லாமல், தானும் வழிகட்டு மக்களை வழிகெடுத்திருக்கின்றார் என்பதே இதன் மிகச் சரியான தெளிவான இஸ்லாம் கூறுகின்ற உண்மையாகும்.